அதாவது இந்த 2 காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோடு சேர்ந்து இந்த கருமேகமும் ஒரு மேடையில் தனியார் பல்கலைக்கழக மேடையில் ஒன்று கூடி இருக்கின்றது. அந்த மேடையில் இந்த அண்ணன் புயல் சில சுவாரஸ்ய தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அது என்னவென்றால், வழக்கம் போல தமிழின் பெருமைகளையும் ஆங்கிலத்தை டேமேஜ் செய்வது போல பேசியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது நகைச்சுவையாக இருக்கின்றது. அவர் என்ன பேசினார் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நடித்து காட்டுகின்றேன். என்னுடைய பேச்சுக்கு முன்னாடி எஸ் சேர்த்தா உனக்கு ஸ்பீச். என்னுடைய பஞ்சு அதுக்கு முன்னாடி எஸ் சேர்த்தா உன்னுடைய ஸ்பாஞ்சு. என்னுடைய கொல் உன்னுடைய கில். என்னுடைய நாவி தான் உன்னுடைய நேவி. என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரான். என்னுடைய கலாச்சாரம் தான் உன்னுடைய கல்ச்சர். கல்ச்சர் என்ன இருக்கு இதை பார்க்கும் பொழுது நாம் உற்று கவனிக்கும் போது ஆஹா, அண்ணன் மிகவும் தெளிவாக பேசுகிறார் என்பதை நன்றாக பார்க்க முடிகிறது. ஆனால் இதே போன்று ஒற்றுமையை அவரால் ஹிந்தியில் ஏன் தொடர்புபடுத்தி பேச முடியவில்லை என்ற கேள்வியை கேட்டீர்கள் என்றால் நான் கட்டுப்பாகி விடுவேன். அண்ணன் என்னதான் இப்படி பேசிக்கொண்டிருந்தாலும், இந்த மேடையில் பேசிக் கொண்டிருந்தாலும், இன்று சாயங்காலம் 5 மணிக்குள் அவர் எங்கிருந்தாலும் திருச்சியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும். இல்லை என்றால் அவருக்கு பிடிவாரன் பிடிக்கப்படும் என நீதிபதி கூறியிருக்கிறார். அதனால் தம்பிகள் வழக்கம் போல கைபேசியின் அந்த வாட்ஸ்அப் குரூப்பை கையில் வைத்திருக்கவும், அண்ணனின் அந்த உரையாடல், அந்த வாட்ஸ்அப் வாய்ஸ் செய்தி வரும். அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணனை ஆஜர்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆஜர்படுத்தினா அரெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எதுக்கு நான் வீட்டில் தான் இருப்பேன். அலை கட்டலை என்ன திரண்டு வீட்டை முற்றுகையிட்டுருங்கடா தம்பிகளா, இல்லைனா அண்ணன் அள்ளிட்டு போயிடுவாங்க, வந்துருங்க என்று செய்திகள் வரலாம் என முன்பே தம்பிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.